வணக்கம். இன்றைய நாளைக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆரம்பத்துல இந்த அரசாங்கத்துக்கான வரவேற்பு அதிகமாக இருந்தாலும் நாட்பட அவர்களுக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அந்த விமர்சன பட்டியலில் மீண்டும் சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல தற்போதைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை வேகமாக நடைமுறைப்படுத்தாமல் இல்லாவிட்டால் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலையோ ஏனைய சிக்கங்களையோ தற்போதைய அன்றகுமார திசாநாயக்குடைய அரசாங்கம் சரி செய்யாவிட்டால் நாடு மோசமான நிலைக்கு சமூக செயற்பாட்டாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் இந்த விடயத்தோடும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அதிகளவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று அவருடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்ற நேரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக கைதுகள் என்பது மாவீரர் தினத்துக்கு பின்பாக இடம்பெற்றது. அதற்கான காரணங்களையும் ஏன் பயங்கரவாத தடை சட்டம் தனக்கும் விருப்பமில்லை, ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்ததன் காரணமாக பயன்படுத்தினோம் என்று சில தெளிவுபடுத்தல்களையும் ஒரு சில தமிழ் கட்சிக்கு தற்போதைய ஜனாதிபதி வழங்கியிருந்தார் என்ற செய்திகளையும் நாங்களும் காணொலி வாயிலாக உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதையும் இந்த தருணத்துல நினைவுபடுத்துகின்றோம். நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பது என்பது அவ்வளவு பெரிய இலகுவான விடயம் கிடையாது என்பதும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினுடைய இயக்குனரான சியா யோகலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஊடகங்களுக்கு செய்திகள் வெளியிடுகின்ற நேரம் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் அவர் ஆளும் கட்சியில இல்லாமல் எதிர்கட்சியில இருந்து கொண்டு வாக்குறுதிகளை வழங்குவது இல்லாவிட்டால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விடயங்களை நாங்கள் செய்து காட்டுவோம் என்று சொல்லுகின்ற விஷயம் என்பது இலகுவான ஒரு விடயம். அதுவே ஆளும் கட்சியாக வந்ததுக்கு பிற்பாடு அதை செய்வது என்பது அவ்வளவு ஒன்றும் இலகுவான விடயம் கிடையாது என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சர்வதேச நாணய நிதியத்துடைய உடன்படிக்கையை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம், அப்படி நடைமுறைப்படுத்துவதாலும் அதுல சீர்திருத்தங்கள் சில செய்யறதுக்கு பிற்பாடுதான் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரம் ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம் என்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வாறாக இருந்தாலும் இந்த சர்வதேச நாணயத்தோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை சார்ந்து பல தரப்பினர்கள் விமர்சனங்களை சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே பலர் சொன்ன விமர்சனங்கள் அதிகமாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்கே எந்த விஷயங்களை முன்னெடுத்தாரோ அதே விடயங்களை தான் அன்றகுமார் திசாநாயக்கனுடைய அரசு பின்பற்றி வருவதாக சில விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள் என்பதையும் இந்த தருணத்துல நினைவுபடுத்துகின்றோம். தற்போது நாட்டுல இந்த அரிசிக்கான விலையேற்றம் என்பது சடுதியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள் அரிசியை கொள்வனவு செய்வது என்பது இயலாத ஒரு காரியமாக போகின்ற நேரத்துல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து சொன்ன நேரத்தில் அவர் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறார். அரசு ஆலையினுடைய உரிமையாளர்கள் அரிசியை சந்தைக்கு விடாமல் வைத்திருந்ததுதான் இதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. அதனால் தான் 260 ரூபாயை தாண்டியது அரிசியினுடைய விலையேற்றம். ஜனாதிபதி அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களுக்கு ஒரு மூட்டையை நீங்க வெளியில எடுக்கிறதுக்கு விலை தீர்மானிக்கப்பட்டது. மேலதிகமாக 10 ரூபாய் வழங்குவதாக உறுதியளித்ததுக்கு பிற்பாடுதான் தற்போது அரசியல் ஆலையாளர்கள் அரிசியை வெளியில விடுறாங்க என்றதையும், இப்படி ஒரு அரிசியை வெளியில விடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது கூட ஜனாதிபதியினால் இயலாமல் போகிறது என்பது போலவும், இந்த அரிசியை விடுவிப்பதற்காக இல்லாவிட்டால் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யறதுக்காகவா நாட்டு மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் என்றது போல பல கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு காரணம் இலங்கையில இந்த அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து 70,000 கிலோகிராம் அரிசி என்பது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இதையெல்லாம் சுற்றி வளைத்துதான் அவர் இந்த விமர்சனத்தை சொல்லி இருக்கின்றார். எவ்வாறு இருந்தாலும் நாட்டில் ஒரு சில பொருட்களுக்கான விலையேற்றம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பண்டிகை காலத்துல சாதாரண அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு தான் அதிகமாக மக்கள் இருக்கின்றார்கள். பண்டிகை கால பொருட்கள் விற்பனையாகுதில்லை அப்படின்னு சொல்லி பண்டிகை கால பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபார நிறுவனங்கள் ஏற்கனவே செய்திகளையும் தங்களுடைய குமுறல்களையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பதையும் இந்த தருணத்துல நினைவுபடுத்துகின்றனர்.
தற்போது புதிதாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக சமுமல் அவர்களுக்கு தற்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த செய்திகளை அவதானித்திருப்பீர்கள். அவருடைய கல்வி தகமை என்பது நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தற்போது சபாநாயகராக இருக்கின்றவருக்கு இந்த கல்வி தகமை சார்ந்திருக்கின்ற ஒரு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நிறைய கருத்துக்கள், நிறைய கேள்விகள் அவருடைய கல்வி தகவலை சார்ந்து எழுந்திருக்கிறது. கலாநிதி பட்டத்தை அவர் பயன்படுத்தி இந்த சபாநாயகர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமே அவர் பயன்படுத்தினார் என்று நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சரியான முறையில் அது பற்றியிருக்கிற தெளிவான விளக்கத்தை இதுவரைக்கும் அவர்கள் வழங்கவில்லை. நேற்றைக்கு கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் இந்த கேள்விக்கு சரியான முறையில பதில் சொல்லாமல் நழுவி இருந்தார். உடனடியாக இந்த கேள்விக்கான பதில் சொல்லப்பட வேண்டும். சரியான முறையில் அவருடைய கல்வி தகமை என்பது நிரூபிக்காத பட்சத்துல உடனடியாக நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு, முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவிமார்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகை சார்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அது வழங்கலாமா இல்லையாண்டு. அதே போல பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆய்வுகள் இடம்பெற்று அந்த ஆய்வறிக்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆய்வறிக்கையும் ஆலோசித்ததுக்கு அமைய தற்போது ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை பதில் காவல்துறை அதிபர் தான் சொல்லியிருக்கிறார். இதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய பாதுகாப்பு கடமையில ஈடுபட்டிருந்த 116 பாதுகாப்பு படையினர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 38 காவல் பிரிவுக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுல 7 குழுக்கள் தலைமை ஆய்வாளர்களும் 4 காவல் ஆய்வாளர்களும் இந்த குழுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருப்பதாகவும், இது மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட இந்த பாதுகாப்புல இருந்தால் குறைக்கப்பட்ட விடயம் தெரிய வருகிறது. என்றால் இலக்கம் 5வது பிரிவு என்று குறிப்பிடப்படுகிறது. 5வது பிரிவு என்பது மஹிந்த ராஜபக்சவுடைய இடத்தை குறிப்பதாக இருக்கிறது. எனவே அவரிடமிருந்தான் இது அகற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக மஹிந்த ராஜபக்சவுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட 3 வாகனங்கள் என்பது அரசாங்கத்தினால் திருப்பி பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. எனவே இந்த தருணத்தில் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச போரை வெற்றி கொண்டவர், அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு எப்படி நீக்கினீர்கள் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக சில கேள்விகள் எழுந்திருந்தது. இந்த சூழ்நிலையில மீண்டும் அவருக்கான பாதுகாப்பு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இது பற்றி இருக்கிற விமர்சனங்களை அவர்கள் முன்வைப்பார்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்காது. வருகின்ற நாட்கள்ல இது பற்றிய செய்திகள் வருகின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு வருகின்றோம். செய்திகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.